மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, அது டேஞ்சர், அது ரிஸ்க்கு, அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. மியூச்சுவல் ஃபண்டை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து இட்ஸ் குட் இன்வெஸ்ட்மெண்ட் டூல். அதில் எந்த விதமாக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, உங்களால் பணக்காரன் ஆகவே முடியாது சார். இதுதான் நிதர்சனமான உண்மை. மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, அது டேஞ்சர், அது ரிஸ்க்கு, அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. யாராவது உங்களிடம் வந்து சொன்னால் தயவு செஞ்சு அவர்களிடம் வந்து கொஞ்சம் விலகியே இருக்கலாம். அவருக்கு மியூச்சுவல் ஃபண்டை பற்றி ஒன்றுமே தெரியும். மியூச்சுவல் ஃபண்டை பற்றி தெரிஞ்சவங்க யாருமே அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே மாட்டாங்க. தெரியாதவங்க மட்டும்தான் மியூச்சுவல் ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் என்னன்னா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், சில காமனான மிஸ்டேக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்ன மிஸ்டேக் என்ன தெரியல? ஒன்று, கோல். மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு கோல் வேணும். என்ன கோல் அப்படின்னா, சார் நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், இவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், எனக்கு வந்து என் பொண்ணோட படிப்புக்கு, என் பொண்ணோட கல்யாணத்துக்கு, என் பையன் ஃபாரின் போகிறான், அந்த ஃபாரின் 5 வருஷம் பொறுத்து போகிறான், இவ்வளோ பணம் தேவைப்படும், அதுக்காக இந்த மாதிரி ஏதோ ஒரு பர்பஸ், ஏதோ ஒரு கோலுக்காக நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இட்ஸ் ரியலி குட். அப்போ நீங்கள் கேட்கலாம், சார் கோலுக்கும் ரிட்டர்னுக்கும் என்ன சார் சம்மந்தம்? என்னோட கோலை வச்சா மியூச்சுவல் ஃபண்டில் ரிட்டர்ன் வருது. இல்லை சார், நீங்கள் பேசுங்க. அப்படி கிடையாது அதில் விஷயம். இது சைக்கலாஜிக்கல். கோலே இல்லாமல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு வச்சுங்களா, ₹1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணீங்க, அது வந்து ஒரு 2-3 வருஷத்துல 2.5 லட்சம் ஆச்சு. 2.5 லட்சம் ஆகி போச்சு. அப்போதான் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர், அண்ணா ஒரு டூர் போகலாமா? எங்கே அப்படின்னா, துபாய். ஃபேமிலியோட போகிறோம், நாங்கள் அடுத்த வாரம் போகிறோம், பட்ஜெட் 2 லட்ச ரூபா. என்ன சொல்கிற அப்படின்னு. 2.5 லட்ச ரூபா அங்கே இருக்குது, அதை எடுத்தாலும் மிச்சம் 50,000 அதில் இருக்கும். உடனே நம்ம என்ன பண்ணோம், அந்த பணத்தை பார்த்தோம்ல, ஓகேன்னு. ஏன் தெரியல, ஃபர்ஸ்ட் கோல் இல்லை, அதனால என்ன பண்ண, அந்த பணத்தை எடுக்க தோணும். ரெண்டாவது, தங்கம் மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் சென்டிமெண்டல் வேல்யூ கிடையாது, அதுக்கு நமக்கு எந்த விதமான அட்டாச்மெண்ட்டே கிடையாது. ஏதாவது பிரச்சனை தான் ஃபர்ஸ்ட் அது மேலே தான் கை வைப்போம், உடனே ரிடீம் பண்ணுவோம். இது குவைட்டா எல்லாருமே செய்யறது. அதை வந்து தடுக்கணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்கு. அந்த ஒரு வழி என்ன தெரியல, கோல் இருக்கணும். இந்த ஒரு பர்பஸ்க்காக நான் வந்து இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பர்பஸ் வர வரைக்கும் நீங்க தொடவே மாட்டோம். அதே மாதிரி ரெண்டாவது வந்துட்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்களா, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பான ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு வச்சு கலி. ஏன்னா ஒவ்வொரு ஏஎம்சியில பாத்தீங்களா ஏகப்பட்ட ஃபண்ட்ஸ் இருக்கும். அத்தனை ஃபண்ட் நல்லா பண்ணதா கிடையாது. சில ஃபண்ட்ஸ் தான் நல்லா இருக்கும், சில செக்டரல் ஃபண்ட்ஸ், சில தீமேட்டிக் ஃபண்ட்ஸ், சில கான்செப்ட், சில கேட்டகரி ஆஃப் ஃபண்ட்ஸ் மட்டும் தான் நல்லா இருக்கும். அந்த மாதிரி செலக்ட் பண்ணி ரைட் ஃபண்ட்ஸை நீங்க செலக்ட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். ரைட் ஃபண்ட்ஸ் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பா உங்களுக்கு நஷ்டம் தான் வரும். அடுத்தது வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு லாட்டரி கிடையாது. லாட்டரினா இன்னைக்கு லாட்டரி வாங்கிட்டு ஒரு வாரம் பொறுத்துட்டு ரிசல்ட் வரும், லட்சாதிபதியா கோடீஸ்வரன் ஆயிடும். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், ஷார்ட் டேர்ம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல ஜெயிச்சிருக்கலாம். யாராவது சார் நான் போன வாரம் போட்டேன் 6 மாசத்துல பாத்தீங்கன்னா பணமே டபுள் நடக்கிறதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்கு, இல்லைன்னு சொல்லுவாரு. அது எப்பயோ ஒரு தடவை நடக்கும், 100 வருஷத்துல ஒரு தடவை நடக்கும். அந்த மாதிரி அது வந்து எக்ஸாம்பிள் நம்ம எடுக்க முடியாது. மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 5 to 10 வருஷம் பெஸ்ட். 10 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் கிட்டத்தட்ட வரவே வராது, போறீங்களா? அதனால லாங் டேர்ம் வியூ இருக்கணும் மியூச்சுவல் ஃபண்ட்ல. அடுத்து இன்னொன்னு வந்து, ஒரு ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க, பண்ணா டெய்லி உட்காந்து அதோட NAV என்ன, நேற்று நான் 183 ரூபா வாங்கினேன், இன்னைக்கு என்னாச்சு 182, ₹1 போச்சாப்போ, 10,000 போட்டேனே, இவ்வளோ யூனிட்ஸ் வந்து 500 ரூபா 400 ரூபா 300 ரூபா ஏதோ பணம் போயிடுச்சேன் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. இது லாங் டேர்ம் வியூன்றதால டெய்லி NAV-யை பார்க்கறதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால உங்களுக்கு லாபம் தேவையில்லாத டென்ஷன் ஆகும். லாங் டேர்ம் விடுங்க, 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை சும்மா செக் பண்ணாத பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு. ஏன் பெர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணோம் அப்படின்னா, அப்போதான் வந்து அந்த ஃபண்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதா, இல்லை அந்த ஃபண்டுக்கு பதில் வேறு ஏதாவது ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட் ஒரு செக், ஒரு ரிவ்யூ மாதிரி, ஒரு அனாலிசிஸ் மாதிரி பண்ண வேண்டியது. ஓகேங்களா? ஆனால் டெய்லி NAV எல்லாம் பார்க்கறதுனால வேஸ்ட். அதனால எந்த பிரயோஜனம், அதனால உங்களால் ஒன்றும் பண்ணவும் முடியாது. NAV குறைஞ்சதுன்னா திருப்பி நாளா ஏறதான் போகுது மார்க்கெட். குறைஞ்சிச்சுன்னு வருத்தப்படுறதுனால என்ன பண்ணுறோம், நமக்கு தான் BP தேவையில்லாம போய் டாக்டருக்கு வர 500 எக்ஸ்ட்ரா 1000 ரூபா கொடுக்க வேண்டியது. அதெல்லாம் தேவை கிடையாது. NAV எல்லாம் டெய்லி நீங்க செக் பண்ணாதீங்க. ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ் 1 in 6 months மாதிரி செக் பண்ணுங்க. அடுத்தது வந்து என்னன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் நிறைய பேர் பண்ற தப்பு, மார்க்கெட் கீழே வரும்போது மார்க்கெட் கீழே விழுது, 1 லட்ச ரூபா நான் போட்டேனே, இப்போது 80,000 ரூபா ஆகி போச்சு, போற போக்கில் 75,000 ஆயிடும் போல இருக்கு. அப்பதான் பக்கத்துல இருக்க ஒருத்தவங்க சொல்லுவோம், டேய் எவ்வளோ போட்ட, இவ்வளோ பணம் போட்டேன், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, மார்க்கெட்டு பயங்கரமா கீழே உழப்போகுது, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அது இது. ஆமா, எவ்வளோ பணம் ஆகிப்போச்சு, 1 லட்ச ரூபா ஆகிப்போச்சு, இப்போ 75,000 எடுத்துரு. 75,000 உங்ககிட்ட வரும், தயவு செஞ்சு எடுத்துரு. அதுக்கு பதிலாக மியூச்சுவல் ஃபண்ட்லாம் இன்வெஸ்ட் பண்ணாத, FDயில் கொண்டு போய் போடு. தேவையில்லாத ஒரு விஷயம் அது. நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் சொல்லவே மாட்டேன்னு, அதில் கொண்டு போய் போடு. 75,000 வரும் அப்படின்னு நீங்களும் அதை நம்பி என்ன பண்ணுவீங்க,
ஆஹான்னு வித்ரா பண்ணுங்க. மார்க்கெட் கீழே விழுதா, எஸ்எஸ்ஐபியோட கான்செப்ட் அதுதானே, மார்க்கெட் கீழே விழ விழ நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். அதனால மார்க்கெட் கீழே வந்துன்னா 75,000 நாளைக்கு பார்த்து நீங்க இந்த பக்கம் அது வித்ரா பண்ணிட்டு நீங்க எப்படி 75,000 போடுங்க, அந்த மார்க்கெட் அப்படியே ரெக்கவர் ஆகி பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தா 1,25,000 1,50,000 2 வருஷத்துல போய் நிற்கும். இந்த எப்படிங்க முக்கிட்டே இருக்கும் 8% 7% பிரோஜனமே கிடையாது. அதனால மார்க்கெட் கீழே வரும்போது இவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ண, இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்சுவலாக அடுத்த 10 வருஷத்துக்கு வேணா என்ன ஆனாலும் மாசமோ இல்ல வாரமோ இல்ல டெய்லியோ எப்படியோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. எஸ்எஸ்ஐபியில் டெய்லி பண்ணக்கூடாது. மார்க்கெட் கீழே வரும்போதெல்லாம் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா எல்லா நேரத்திலும் இன்வெஸ்ட் பண்ணணும். எக்காரணத்தை கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணவே கூடாது. நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க, ஷேர் மார்க்கெட் மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் நினைச்சாங்க. பார்த்தா 23 ஃபண்டு வச்சிருக்காரு. என்ன சார் 23 ஃபண்டு வச்சிருக்கீங்க, எதுக்கு சார்? இல்ல சார் இது நல்ல ஃபண்டு சார், இதுவும் நல்ல ஃபண்டு சார். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து அப்புறம் எதுக்கு 2 ஃபண்டு? ஸோ இதுவும் பெர்ஃபார்ம் பண்ணுது, இதுவும் அப்போ 2 பெர்ஃபார்ம் பண்ண ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்கு பண்ற ஃபண்டு போகணும் சார். இதுவும் லார்ஜ் கேப், இதுவும் லார்ஜ் கேப், இதுவும் ஃபார்மா, இது ஒரு மல்டி கேப், இது ஒரு மல்டி. ஏன் சார் இதுல ஐசிஐசியில் ஒரு மல்டி கேப், நிப்பான்ல ஒரு மல்டி கேப், அப்புறம் மிராசர்ல எதுக்கு சார் 3 வச்சிருக்கோம் சார்? அந்த 3 நல்லா 3 ஒன்னே வைங்க சார். அந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபண்டு வச்சா ஒன்னாவது உங்களுக்கு மானிட்டர் பண்றது கஷ்டம். ரெண்டாவது இட் இஸ் அ டூப்ளிகேட். ஒரே செக்டார்லேயே ஒரே கான்செப்ட்ல நீங்க மியூச்சுவல் ஃபண்டு வச்சிருந்தீங்கன்னா அதனால உங்களுக்கு எந்த பிரோஜனம் கிடையாது, ரிட்டர்ன்ஸ் பாதிக்கப்படும். அதனால 5 6 மேக்ஸிமம் 7 ஜாஸ்தி 5லேருந்து 6 வச்சாலே போகிறோம். நல்ல ஃபண்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி ஃபண்டு நீங்க வைங்க, உங்களுக்கு அதுதான் மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அடுத்தது வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்டை லம்ப் சம் ட்ரை பண்றது. லம்ப் சம் ட்ரை பண்ணு வச்சுக்கோங்க, அது லக் இருந்தா ஒர்க் அவுட் ஆகலாம். ஏன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் அப்படி மேலே போச்சுன்னா ரைட். பட் லக் இல்லைன்னா அந்த பணம் வந்துட்டு தேவையில்லாத ஒரு ப்ரைஸில் போய் மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டோட ஹை வந்து 26,200. யோசிச்சு பாருங்க, 26,200 ஏதோ ஒரு நாளுக்கு போயிருக்குல்ல, ஒரு 6-7 மாதம் முன்னாடி, 8 மாதம் முன்னாடி நான் நினைக்கிறேன், ஜனவரி பிப்ரவரி, இப்போ கரெக்டான டேட் ஞாபகம் இல்லை, ஒரு 6-7 மாதம் முன்னாடி போச்சு. அன்னைக்கு என்ஏவியில் யாராவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் 21,000 வரைக்கும் வந்தது. ஸோ 5,000 பாயிண்ட் டவுன் ஆச்சு. ஸோ 1 லட்சம் அப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம், அது பார்த்தீங்கன்னா ஒரு 75,000 80,000 வாட் எவர் இட் இஸ், ஒரு 25% கீழே விழுந்திருக்குமா இல்லை 20% கீழே விழுந்திருக்கும் இல்லையா? அது தேவையில்லாமல் டென்ஷன்ல. அப்போ இதே 26,000 ஒரு 10,000, 25 ஒரு 10,000, 24 ஒரு 10,000, 23 10,000 அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா உங்களுக்கு டோட்டல் ஆவரேஜ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நாளைக்கு இது மார்க்கெட் மேலே போகும்போது உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும். அதனால லம்சம் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணாதீங்க. தட் இஸ் நாட் அட்வைசபிள். என்னைக்காவது ஒரு நாள் யாருக்காவது ஒருத்தருக்கு அந்த மாதிரி லக்கில் வந்திருக்கலாமே ஒழிய அது எப்பயுமே எல்லாருக்கும் வராது. அடுத்த பாயிண்ட் என்னன்னா வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது லம்சம்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலாம். அப்போ நான் ஸ்டாகர்டாக இன்வெஸ்ட் பண்ணணும் இருக்கலாம். இப்போ ஸ்டாகர்டாக இன்வெஸ்ட் பண்ணணும்னா தயவு செஞ்சு எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணாதீர்கள். அது புத்திசாலித்தனமான இன்வெஸ்ட்மெண்ட் டூல் அல்ல. அதற்கு பதில் எஸ்எஸ்ஐபி, ஸ்மார்ட்டர் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல இன்வெஸ்ட் பண்ணு. அதுதான் உங்களுக்கு மேக்ஸிமம் ரிட்டர்ன் கொடுக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், மியூச்சுவல் ஃபண்டை பற்றி அந்த ஃபீல்டை பற்றி ஒன்றுமே தெரியாத ஆளுங்க கிட்ட போய் யாராவது அட்வைஸ் பண்ணாங்கன்னா நீங்க ஏத்துக்காதீங்க. உங்களுக்கு தெரியும், ஒருத்தர் மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி ஒருத்தர் சொல்றாருன்னா அவருக்கு அதை சொல்லும் தகுதி இருக்குதா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இருக்கிறேன் சார், நான் வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசிட்டு இருக்கேன். நான் உங்ககிட்ட வந்துட்டு மெடிக்கலை பத்தி ஏதாவது ஒரு மருந்து சொல்லி இந்த மருந்து நீங்க சாப்பிடுங்க, இந்த விஷயத்துக்கு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்பலாமா? கூடவே கூடாது. அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசுவார், அவர் மருந்தை பத்தி ஏன் பேசுனா அவர் பேசலாம், நம்ம எடுத்துக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? அந்த புரிதல் இருக்குல்ல, அந்த புரிதல் ஃபைனான்ஸ் ஃபீல்ட்லயும் வரணும். யாராவது மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி அப்படி இப்படி அதை சொன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரியாக விவரம் தெரிந்தவர்களிடம் மட்டுமே நீங்க அட்வைஸ் கேட்கணும். மற்றவங்க யாரையும் கேட்காதீங்க, ஏன்னா அது தவறான பாதைக்கு வழிவகுக்கும். ஓகேங்களா? அப்புறம் வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அப்படிங்கிறது பணம் சம்பந்தப்பட்ட விஷயம். உங்களுடைய பர்சனல் பணம். நீங்க பணத்தை வந்துட்டு உங்க பாக்கெட்ல வருதுன்னா அது ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி நீங்க சம்பாதிச்ச பணம். அந்த பணத்தை வந்து நீங்க எக்காரணத்தை கொண்டும் கேர்லெஸ்ஸா இருக்கவே கூடாது. சீரியஸா இருக்கணும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் அ சீரியஸ் பிசினஸ். யூ ஹேவ் டு டூ இட் சீரியஸ்லி. எக்காரணத்தை கொண்டு கேஷுவலாக இருந்து அந்த பணம் போச்சார், அது ஏதோ சும்மா நான் போட்டு வச்சேன் அது பாட்டு கிடையாது. மானிட்டர் பண்ணுங்க, க்ளோஸாலாம் மானிட்டர் பண்ணணும். பட் யூ ஷுட் நோ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், எந்தெந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், அதை பற்றி தெளிவான பார்வையும் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியணும். போறீங்களா? இந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு வேற ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னா தாராளமாக மெசேஜ் போடுங்க, நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.